நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, நீர் எங்களோடு பேசுவீரா? தாழ்த்தி உடைய கருத்திலே கொடுக்கிறேன்னப்பா. அடிமையை மறைத்து கொள்ளும் கர்த்தாவே, சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே தேவன் நம்மை கண்மணியை போல காத்து வந்திருக்கிறார். எத்தனை மாதங்களும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறதுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுக்கு தலைப்பு செய்தியாக, அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. யாருன்னா யோசேப்பு தான். சங்கீதம் 105:18 வசனத்தில் இந்த வார்த்தை வருது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. யாருன்னா ஜோசப். அவருடைய பிராணனை இரும்பிலே வைத்து விட்டார்கள். வாழ்க்கையிலே மனிதனுக்கு சோதனை வருகின்றது. சோதனையை சவாலாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எடுக்கிற முறையை பொறுத்து தான் இருக்குது அந்த சோதனைகள். யோசேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு தான் என்ன செய்தாங்க, போட்டிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கு அந்த வசனத்தில்னா, யோசேப்புடைய உயிர் இரும்புக்குள்ளே இருக்குது. நீங்கள் அப்படி கவனிச்சீங்கன்னா தான் இந்த உங்களுக்கு வழங்கும். இப்போ கணக்கு பாடம் இருக்குல்ல, கணக்கெலாம் கவனிக்கலைன்னா என்ன செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் அந்த கணக்கு புரியவே செய்யாது. டீச்சர் கற்றுக் கொடுக்கும்போது அந்த கணக்கை கரெக்டாக அந்த மேத்ஸு கவனித்தாதான் அந்த கணக்கு செய்ய முடியும். மற்ற பாடம் இங்கிலீஷ் இருக்குது, சயின்ஸு, அதெல்லாம் படிச்சுக்கிடலாம். அதுக்கு தமிழ் இருக்குது, அதுக்கெலாம் கைடு இருக்குது, அதை வச்சு படிச்சுக்கிடலாம். ஆனால் கணக்கு ஒன்றும் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும்போது கவனித்தாதான் அந்த கணக்கு, அது அல்ஜிப்ராவோ ஜாமெட்ரியோ கிராஃபோ எதுனாலுமே கற்றுக் கொடுக்கும்போது தான் புரியும். அதே போல் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு இது புரியும். என்னதான் எவ்வளோ பெரியதான பாடம் நடத்தினாலும், எவ்வளோ பெரிய புத்தகங்கள் இருந்தாலும் ஆசிரியர் எதுக்கு இருக்காங்க? அதை தெளிவாக சொல்லி கொடுப்பதான் இருதயத்தில் பதியும். அதே போல் தான் இது உங்களுக்கு ஒருவேளை நல்லா தெரிஞ்சது தான் இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் இதை வைக்கின்றார். 105 சங்கீதத்தில் 17 யோசேப்புடைய ஒரு சரித்திரத்தை நம்ம பார்க்க போகின்றோம். நான் சொன்னேன், யோசேப்புடைய இந்த பிராணன் அப்படின்னா உயிர். அந்த உயிர் இரும்பில் இருந்துச்சு. பொண்ணு, தங்கம், இல்லைன்னா வெள்ளி, ரத்தினங்களால் என்ன செய்ய முடியாது, விலங்கு போட முடியாது. தங்கத்தை போட்டாச்சு, தங்கத்தினால விலங்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கையிலையும் கால்லையும். பக்கத்தில் உள்ள கைதியை என்ன செய்திருவான், அத்துட்டு போயிடுவான். இல்லை யாருனாலும் என்ன செய்வாங்க, அதை கலத்திக்கிடுவாங்க. அதே மாதிரி எந்த விதமான ஒரு வெள்ளியினாலையும் என்ன செய்ய முடியாது, விலங்கு போட முடியாது. அதனால் இரும்பு என்னது, இரும்பு ஒரு வேஸ்டான ஒன்று. அது கருப்பான ஒரு கலரு, அதுக்கு மினுக்கம் கிடையாது இரும்புக்கு. அதை என்ன செய்வாங்க, யாருக்குமே அதை எடுக்க மாட்டாங்க. விருப்பமில்லாத ஒன்று, வேண்டாத ஒன்று. பழைய கடையிலையுமே அந்த இரும்பை என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப விலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் யோசேப்புடைய உயிர் அந்த ஒன்றுக்கும் உதவாத இரும்பிலே இருந்தது. அருமையானவர்களே, இன்னைக்கு என்ன சொல்கிறாரு தேவன் உங்களுக்குன்னா, ஒருவேளை உங்கள் பிராணன், உங்களுடைய உயிர், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள நெருக்கமான சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை தங்கத்தினால் அல்ல, வெள்ளினால் அல்ல, பொண்ணுனால் அல்ல, அது இரும்புனால உங்களை சூழ்ந்து இருக்கின்றது. இரும்பினாலே உங்களுடைய உயிர் இருக்கிற மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலனாலும் குடும்ப வாழ்க்கையினாலும் ஒருவேளை இருக்கலாம் அருமையானவர்களே. ஆனாலும் ஒரு நாள் அந்த இரும்பு விலங்கு அவருடைய கையை விட்டு கலன்று விட்டது. உங்களுக்கு இன்றைக்கி அப்படி தான், எனக்கும் அப்படி தான். அப்பப்போ சூழ்நிலையில் நம்ம
இரும்புல நம்முடைய உயிர் இருக்கிறது போன்றதான சிச்சுவேஷன் வரும், சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் அந்த இரும்பு விலங்க யார் போட்டாங்களோ அவங்களே வந்து கலத்திடுவாங்க. நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நம்ம பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யோசேப்பு அந்த நாளில் அதை அவர் சவாலாக ஏற்றுக்கொண்டார், பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய காரியத்தை அவர் அங்கே நியாயப்படுத்தவில்லை. பொன்னு வெள்ளி வைரம் முத்துக்கள் எல்லாருக்கும் உள்ளது அல்ல, ஆனால் இரும்பு எல்லாருக்கும் உள்ளது. எல்லாருமா தங்கம் வச்சிருக்காங்க, எல்லாருமா வெள்ளி வச்சிருக்காங்க, எல்லாருமா வைரங்கள் வைத்திருக்கிறார்கள், எல்லாருமா முத்துக்கள் வைத்திருக்காங்க. அந்த மாதிரி இல்லை பிரச்சனை. இரும்பு போன்றது, அது மிக கடினமானது. இன்றைக்கு அருமையானவர்களே, வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத ஒரு மைண்டே நமக்கு கலங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஒருவேளை இருக்குதா? அது விடுவிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். படித்ததில் பிடித்தது. ஒரு எளிய மனிதர் இவ்வாறு கூறுகிறார், ஆண்டவர் உன்னை சோதிக்கும் நேரமே நீ அவரை சோதிக்கும் நேரமாகும். அவர் தந்த வாக்குகளை எடுத்து கூறி உன் சோதனைகளுக்கு ஈடு செய்யும் அளவுக்கான காரியங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள் என்கிறார். அவர் என்ன சொல்கிறான்னா, ஒரு புத்தகத்தில் நான் படித்ததை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கண்டதை எழுதியிருக்கிறார். எனக்கு அது அந்த புக்கில் படித்ததில் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னதான், உன்னை சோதிக்கும் நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட அநேக வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாகும். யோசேப்பு அப்படிதான், அவருக்கு நிறைய தரிசனம் கிடைச்சிருந்தது, சொப்பனம் கண்டிருந்தார். உயர்த்தப்படக்கூடிய பெற்றோர் அவரை வணங்குவார்கள், 11 பேர் அவரை வணங்குவார்கள் என்றதான ஒரு தரிசனம் அவர் கண்டிருந்தார், சொப்பனம். ஆனால் அது நிறைவேற வேண்டுமே, வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் இரும்பிலே அடைபட்டு இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நம்முடைய உயிர் இரும்பிலே இருப்பது போன்றதான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கின்றோம். அதற்கு பின்பு ஒரு பெரிய உயர்வு கண்டிப்பாக தேவன் வைத்திருப்பார். சொல்வாங்கல்ல, ஒரு புயலுக்கு பின் ஒரு அமைதி. ஒரு புயல் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அமைதியான ஒரு தென்றல் காற்று வீசும். சோதனையை நின்று வெளிவர 2 வழிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். ஒரு வழி என்ன அப்படின்னா, அந்த சோதனையை எப்படியாவது ஒழித்து விட்டு அது அகன்றதும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பது. எப்படி அந்த சோதனையை, அந்த பிரச்சனையை, அந்த பாடு, அந்த துன்பத்தை நேருக்கு நேராக சந்தித்து அதிலே ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே வீழ்ந்து அதை தன்னை விட்டு அகலும்படிக்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடி அது அகன்றதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம். இன்னொரு வழி என்ன அப்படின்னா, இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவனிடத்திலே சேருவது. சோதனையை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பெரிய இரக்கங்களால் இது எனக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. நான் தேவனோடு நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் சோதனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 வழிகள். ஒன்று, அழுது கெஞ்சி மன்றாடிய சோதனை அகன்றதும் நன்றி சொல்றது. என்னை விட்டு எடுத்து போடுங்க, எனக்கு வேண்டாம், என்னால் முடியவே முடியாது, இதெல்லாம் தாங்கிறதுக்கு என்கிட்ட பலன் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு சந்திக்க தெரியாது, எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையான சிச்சுவேஷனில் இருக்கின்றேன். அது வியாதியாக இருக்கலாம், அது என்ன ஒரு பிள்ளைகளால் உள்ள கஷ்டமாக இருக்கலாம்,
குடிக்கிற நண்பர்களினால இருக்கிற கஷ்டங்களாக இருக்கலாம், வேசிதனமான பழக்க வழக்கங்களிலே குடும்பத்தில் இருக்கிறவர்களால் இருக்கிற நெருக்கடியான சிச்சுவேஷனாக இருக்கலாம். அதை அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அகல வேண்டும் என்று மன்றாடி அதற்கு பின்பு அந்த ஜெயம் எடுத்த உடனே நன்றி சொல்லக்கூடியது. இரண்டாவது ஒரு வழி. இந்த வழி என்ன அப்படின்னா, இது எனக்கு ஆண்டவரிடமிருந்து வந்த ஒரு சவால் என்று ஏற்றுக்கொண்டு அவரிடம் இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சோதனையை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பெரிய இரக்கங்களால் இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு என எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிரியை நமக்கு பக்கபலமாக்கி கொள்வதுதான். நமக்கு எதிராக எது வருகின்றதோ அதை நமக்கு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நமக்கு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மறைபொருள் என்று கண்டுகொள்ள வேண்டும். இலை மறை காய் போல. இலைக்கு பின்னால காய் இருக்கும், அது பழமாகவும் இருக்கலாம். ஆனால் அது இலையை நவிட்டிட்டு பார்த்தாதான் அது ஒரு பெரிய மாம்பழமோ இல்லை அது ஒரு கொய்யாப்பழமோ அங்கே இருக்கும். இலை மறை காய் போல. அப்போ இலைக்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது. அதை பெற்றுக்கொள்வதற்கு போராட வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு எதனால இந்த பிரச்சனை, இந்த நபரால் எனக்கு ஏன் வந்தது? இது நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக, வசதியாக, நல்ல நேரமாக, நல்ல வேலையாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா? இது நிமித்தம் சோர்ந்து போக வேண்டாம். யோசேப்பு ஐயாவும் என்ன செய்யலை, அவர் கவலைப்பட்டதாகவே தெரியல. 30 வயசுல தான் இங்கே வர்றாரு பார்வோன்ட்ட. அது வரைக்கும் அவர் அதை நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். எனக்கு இது ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம். இந்த துன்பம், இந்த மனிதனால் எனக்கு இருக்கிற சூழ்நிலை, அது எதுவாக இருந்தாலும் இதை நான் தேவனிடத்திலிருந்து அவருடைய பெரிதான இரக்கங்களால் எத்தனை பேர் மூலமாக எனக்கு இந்த பிரச்சனை வந்தாலும் அத்தனையுமே நான் என்ன செய்வேன், எனக்கு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு என் தேவனிடத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இது எனக்கு நல்ல வாய்ப்பு என்று என் இறைவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இறைவனோடு உள்ள உங்களுடைய உறவு இன்னும் பலமாகும். நீங்கள் இன்னும் அதிகமாக இறைவனின் இரக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவருடைய தன்மையை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய பெரிய காருண்யத்தை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். நீங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொள்வீர்களா, இல்லை சோர்ந்து போவீர்களா, முறுமுறுப்பீர்களா, சலித்து கொள்வீர்களா என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த கேள்வியை வைக்கின்றார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருவதெல்லாம் நிழல் தான், நிஜம் அல்ல. அது நிழல் கண்டிப்பாக என்ன செய்யும், சூரியன் வரும்போது நிழல் மறைந்து விடும். கனவுகள் நிறைவேறுதல், மெய்யான நிழல்கள் நமக்கு நிறைவேறுதலாக முடியும். அப்படித்தான் முடிந்தது யோசேப்பு ஐயா அவர்களுக்கு. அவர் ஜெயிலுக்கு போகாவிட்டால் எகிப்துக்கு அதிபதியாக, பிரதமராக மாறி இருக்க முடியாது. அந்த போத்திபாரின் மனைவியினுடைய அந்த தொந்தரவு தான் இவருக்கு ஜெயில் கொடுத்தது. இவருக்கு கையிலே விலங்குகள் போடப்பட்டது. அப்போ தேவன் இதை வாய்ப்பாக வழங்குகின்றார். ஏனென்றால் யோசேப்பு மிக உண்மையாக இருக்கின்றார், உத்தமமாக இருக்கின்றார். இவரை எப்படி அதிபதியாக மாற்ற முடியும்? இதுவே அரண்மனையில் கிடைத்த ஒரு நல்ல வேலை. இந்த வேலையை விட்டுட்டு யார் போவார்? தேவன் ஒரு வசதியை, ஒரு வாய்ப்பை அளிக்கின்றார். போத்திபாரின் மனைவியின் மூலமாக சிறைச்சாலை சென்று, அதான் பாதை, எகிப்திலே அதிபதியாக மாறுவதற்கும், எகிப்தினுடைய சாரட்டு அந்த ரதத்தில் ஏறுவதற்கும், அங்கே உள்ள எகிப்தின் ஆடைகளை அணிவதற்கும், முத்திரை மோதிரங்களை அவர் கையிலே போடுவதற்கும், கழுத்திலே பொன் சரப்பணியை மாட்டுவதற்கும், தேசத்தை சுற்றி பார்க்க போவதற்கும், அந்த நாட்டில் உள்ள
அந்த போத்திபாரினுடைய மகளை திருமணம் செய்வதற்கும் இவருடைய பிராணன் உயிர் இரும்புல இருந்தது, இரும்புல போச்சு, இரும்புல அடைபட்டு கிடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எகிப்துக்கு பிரதமராக யோசேப்பு ஐயா அவர்கள் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த போத்திபாரின் மனைவி போன்ற மனிதர்கள் இல்லை, அப்படிப்பட்டதான நெருக்கங்கள், காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையை நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அது நிமித்தம் நெருக்கம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் கூட இறைவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் வாக்கு மாறாதவர். இயேசு நல்லவர். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் வியாதியாய் இருந்தவனை தேடி சென்றார். அவன் கேட்கவே இல்லையே, இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியவே செய்யாது. ஆனால் இயேசு வந்தார், அவனை எழுப்பி சுகத்தை கொடுத்தார். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் யூதர்கள் கேட்டாங்க, உன்னை யார் குணமாக்கினார்? என்னை ஒருவர் எழுந்து நட என்று சொன்னார், நான் எழுந்து நடந்தேன். எனக்கு ஒருவர் சொன்னார் எழுந்து நட என்று. இன்றைக்கு அதே இயேசுவானவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், எழுந்து நட, எழுந்து நட. இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்கா? இதுக்கு பின்னால ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதம் உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் சபைக்கும், உங்களுடைய ஊழியங்களுக்கும் காத்திருக்கின்றது. அது இலைமறை காய் போல. அருமையானவர்களே, பிரதமராகுவதற்கு யோசேப்பு ஜெயிலுக்கு போனார். 105வது சங்கீதம் 17 வாசிக்கிறேன். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. 19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார்கள். 21 தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அல்லேலூயா. இரும்பு சங்கிலி இப்பொழுது பொன் சரப்பணியாக மாறிவிட்டது. எல்லாருக்கும் அதிபதியாக அவர் மாறினார். சிறைச்சாலையின் இரும்பு உனக்கு விலங்கிடப்பட்டதா என்று நினைக்காதே, அங்கலாய்க்காதே. எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த கஷ்டம் என்று. இந்த விலங்குதான் உங்களுக்கு செட்டைகளாக மாறும். நீங்கள் இன்னும் ஜெபம் செய்தீர்கள், இன்னும் நீங்கள் உயர பரப்பீர்கள். இந்த பிரச்சனையை சிறகுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்று பிராணன் கூட இரும்பில் தான் அடைபட்டிருக்கு. எத்தனை பேர் எனக்கு எதிராக இருக்கின்றார்கள். சாத்தான் ஒரு பக்கம், மற்றபடி எத்தனையோ வகையான காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு இருக்குதா? தேவன் சொல்லுகின்றார், அது உனக்கு செட்டைகளாக நீர் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாசமுள்ள கடவுள் இந்த துன்பத்தின் வழியாக உலகத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். இந்த நெருக்கடியான சூழ்நிலையை பாசமுள்ள இரக்கமுள்ள தேவன் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய நேரம் நெருங்கி இருக்கிறது, மிகவும் பக்கத்தில் இருக்கிறது. பாசமுள்ள ஆண்டவர் துன்பம் நெருக்கத்திலே உலகத்துக்கே உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அருமையானவர்களே, வேதனையான வாழ்க்கை என்று கலங்குகின்றீர்கள், நெருக்கடியான சூழ்நிலை என்று கலங்குகின்றீர்கள். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். ஜெயிலில் போடுங்க அவனை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் அவரை ஒரு நாள் விடுதலையாக்கினார். வெற்றியின் மன்னனாக வெளியே வந்தார் யோசேப்பு. இன்றைக்கு நம்ம தலை குனிந்த இடத்துல தலை நிமிரச் செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நீ வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அருமையானவர்களே,
நீங்கள் ஜெபம் செய்து மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அது ஆண்டவருடைய மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்மையில கண்ணோக்கமாக இருக்கின்றார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகின்றார். உன்னை என் உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ, மறந்தே போவேனோ, மறப்பேனோ, மறந்தே போவேனோ, உம்மை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. நம்மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தார். நம்ம என்ன தவம் செய்தோம்? இன்னும் உங்களை உயர்த்துவார், இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்களை வழி நடத்துவார். இதோடு நம்முடைய சாப்டர் முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. இதோடு நம்ம அத்தியாயம் அவ்வளோதான் நினைக்காதீங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவ்வளோதான்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார், உங்களுடைய கணவனை ரட்சிப்பார், உங்கள் மனைவியை ரட்சிப்பார். நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வாதமாக மாறுவார்கள். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனாலே எல்லாம் கூடும். கூடும். தேவனாலே கூடாதது எதுவுமே இல்லை. அவரால் எல்லாமே கூடும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, பாசமுள்ள நெஞ்சுக்குள்ள நேசன் இருப்பார். நோக்கிப்பார், உற்றுப்பார், அவர் அங்கே உங்களுக்கு தெரிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் பசிபிக்கடல் வற்றினாலும் பாசமுள்ள ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும். இயேசுவை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவரை நான் நேசிக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு ஜெபம் செய்ய நேரம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அவருடைய பேசுறதை நீங்கள் கேட்கலாம். கடமைக்கான ஜெபம் இல்லை, கடமைக்கான வேத வாசிப்பு அல்ல, தியானிக்க வேண்டும். ஈசாக்கு வசனத்தை தியானிச்சார். தியானிக்க போனார். இந்த மாதிரி பைபிள் கிடையாது, இப்படி ஓப்பன் கன்வென்ஷன் மீட்டிங்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறதான யூடியூப்போ வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆவிக்குரிய புத்தகங்கள் கிடையாது. ஆனால் அவர் வானத்தை நோக்கி தியானித்து கொண்டிருந்தார். அவருக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் இருந்தது. தகப்பனுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவர் தேவனை ஆராதிக்கிறவராக, நேசிக்கிறவராக அவர் காணப்பட்ட அம்மாவும் இல்லை. அதனால் தனியாக போய் தியானிக்கும் போது அங்கே அவருடைய மனைவி ரெபேக்காள் வந்தார்கள். சரியான ஒரு சந்திப்பு, சரியான சந்திப்பு. ரூத்து போவாஸ், தற்செயலாக போவாஸுடைய வயலுக்கு ரூத்து போனாங்க. சரியான சந்திப்பு. எலியேசர் சந்தித்தார்கள். சரியான சந்திப்பு. மோசே போத்திபாரின் மகளை சந்தித்தார். சரியான சந்திப்பு. மரியாள் எலிசபெத்து சந்தித்தார்கள். சரியான சந்திப்பு. பவுலை ஆண்டவர் இயேசுவா சந்திச்சாங்க. சரியான சந்திப்பு. சீலாவை பவுல் சந்தித்தார். சரியான சந்திப்பு. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட சந்திப்பு நமக்கு இயேசுவுக்கு வேண்டும். நீங்கள் தியாகம் செய்து செய்ய வேண்டும். நீங்கள் தூக்கத்தை தியாகம் செய்து ஜெபம் செய்ய வேண்டும். வீணான பேச்சுக்களை வெறுத்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அப்படியானால் தான் உங்களுடைய சிறையின் வாழ்க்கை, அந்த இரும்பு போன்ற அடைபட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். சிறைக்குள்ளே எவ்வளவு காலம் இருக்க முடியும்? உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அல்லவா? தேவனோடு நீங்கள் இடைவிட வேண்டும் அல்லவா? அவர் கண்ணோக்கமாக இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற நீ என்னிடத்தில் வா என்று கேட்கின்றார். நீ புலம்பாதங்க, முறுமுறுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் விடுவிப்பார். ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார்.
எத்தனை பரிசுத்தவான்களை பார்க்கின்றோம், வேதத்தில் பார்க்கின்றோம், சாட்சியாக பார்க்கின்றோம். உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நேசர், என் நேசர், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. நமக்கு காக்கும் வல்ல ஒரு மீட்பர் நமக்கு இருக்கின்றார். நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கின்றார். நமக்கு ஒரு மீட்பர் இருக்கின்றார். நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நமக்கு இருக்கு. சர்வ சங்கமாகிய சபை நமக்கு இருக்கு. பரலோக ராஜ்யம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நமக்கு தந்திருக்கின்றார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். எந்த நோயானாலும் விலக்க அவருக்கு முடியும். எந்த கஷ்டங்களானாலும் தீர்த்து வைக்க தேவனால முடியும். நீங்கள் ஆண்டவரிலே பலன் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்துவத்திலே பலன் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உடைய சக்தி எனக்கு தாரும், உடைய பலனை எனக்கு தாரும், உடைய வல்லமை எனக்கு தாரும். என்னுடைய பிராணன் கூட இரும்பில் தான் அடைப்பட்ட சிச்சுவேஷனில் நான் இருக்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டாம். அருமையானவர்களே, உட்கார்ந்து பேசுவதற்கு எவ்வளவோ நேரம் எடுக்கிறீங்க. செல்லில் நீங்கள் செல் பார்க்குறதுக்கு யூடியூப்பில் ஷேர் செட்டில் எவ்வளவோ நேரம் எடுக்கிறீங்களே. ஆண்டவருடைய பாதத்தில் அவ்வளவு நேரம் நீங்கள் எடுக்கீங்களா? உங்களுடைய மனசே கேட்டு பாருங்க. இல்லைன்னு தான் சொல்லும். அவருக்கு கொடுக்கின்ற நேரம் மிக குறைவு. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர வேண்டுமே, இரும்பு சங்கிலிகள் அறுபட வேண்டுமே, அந்த இரும்பு சங்கிலிகள் சரப்பணிகளாக மாற வேண்டுமே, தேசத்தை சுற்றி பார்க்க வேண்டுமே, சாரட்டில் ரதத்தில் ஏற வேண்டுமே. மௌனமாக இருந்தால், உலகத்தாரோட உங்களுடைய உறவு இருந்தால், மாம்சத்துக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கும் அதிக நேரம் கொடுத்து ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கலன்னா எப்படி நீங்கள் அதிபதியாக மாற முடியும்? அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன். நம்ம எவ்வளவு நேரம் தேவனுக்கு கொடுக்குமோ அவ்வளவு நேரம் தேவன் நமக்காக அவர் செயல்படுவார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த பாசமான கடவுளை அண்டிக் கொள்வோம். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். உடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது. நம்மையும் வசனம் புடமிடும். இந்த நெருக்கத்தில் இவன் என்ன செய்கிறான் பார்க்கலாம். இவன் என்ன செய்கிறான் பார்க்கலாம். முறுமுறுக்காளா, சோர்ந்து போகிறாளா, பலவீனமாக இருக்கானா, ஆலயத்துக்கு போகிறானா போகலையா, உபவாசம் இருக்கானா இல்லையா, பைபிள் படிக்காங்களா படிக்கலையா, சோர்ந்து போய் கிடக்காங்களா, முறுமுறுக்காங்களா, என்ன செய்கிறாங்க தேவன் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம சிங்கம் கால் பழுதுபட்டால் கர்ஜனை குறையாது. வீரமுள்ள மக்களாக, போர் வீரனாக இயேசுக்காக நிற்க வேண்டும். எப்படி ஆயினும் நான் ஆவேன், பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்வேன், நான் ஜெயம் எடுப்பேன் என்று பாஞ்சியோடு நிற்கிறவர்களுக்கு அந்த இரும்பு சங்கிலி சரப்பணியாக மாறும். தேவன் மாற்றுவார். அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. என்றைக்குமே நினச்சிக்கோங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? தேவனால எல்லாம் கூடும்னு எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே விசுவாசமாக வரும். தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லும்போது. யாக்கோப்பு வெறும் கையாக தான் போனார். ஆனால் வரும்போது பல பரிவாரங்கள் அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை உடைய பிராணன் இரும்பில் அடைபட்ட மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே கிடக்கினேன், இதுக்குள்ளே கிடக்கினேன், இதே எனக்கு வேலையில் பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை, அக்கம் பக்கம் பிரச்சனை, எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு பாசமுள்ள கடவுள்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணி அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எடுத்து திறப்பிலே நின்று பாவ மன்னிப்பை கேட்டு ஜெயம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு. ஜெபம் செய்வோம்.
உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. ஒருவேளை ஆண்டவரே இந்த நாளிலே யோசேப்பு ஆண்டவரே ஜெயிலில் கடந்து அவருடைய உயிர் இரும்பிலே அடைபட்டு இருந்ததான ஒரு சூழ்நிலை போன்ற பல கஷ்டங்களின் மத்தியிலே திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருக்கின்றார்களா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களா? குடும்பங்கள் பிரிந்து இருக்கின்றார்களா? ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கின்றார்களா? படிப்பு சரியான கல்வி இல்லாமல், நல்ல விதமான காலேஜ் கிடைக்காம, அப்படியான சொத்து பிரச்சனைகள், பலவிதமான பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள்ல ஆண்டவரே இருக்கின்ற இந்த நம்முடைய அருமையான மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து யோசேப்பை விடுதலை பண்ணினது போல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் விடுதலை பண்ணுங்கப்பா. குடிவெறியினால யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவரே விவசாரத்தை கிடக்கிற மக்களை தூக்கி எடுங்கப்பா. ஆண்டவரே சத்ருவினால பிசாசு போராட்டம் செய்வனை பில்லிசூனியம் ஏவல் மந்திரத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க விடுதலையை கொடுங்கப்பா. தேவ சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கட்டப்பா. சோர்ந்து போகாதபடி காத்துக்கிடுங்கப்பா. இப்பவுமே நம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா. இந்த நிமிஷத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தனிப்பட்ட இதயத்துல மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு விசாலத்தை உண்டு பண்ணி மிகுந்த மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. ஊழியம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்காரங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே வாலிபர்களை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே சந்திக்க பேசுங்கப்பா. யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவை இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உன்னை அதிசயம் காண செய்வேன் என்று சொன்னீரே, அதிசயத்தை கட்டளையிடுங்கப்பா. உண்மை நம்பி வந்திருக்காங்க, வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும்படி உடைய திருக்கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you.